வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருக்க மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். திருக்க மீன் வந்து குழம்பு அதெல்லாம் பண்ணலாம். இன்றைக்கி நான் வித்தியாசமாக வந்து 65 என்ற முறையில் அதை பண்ண போகிறேன். திருக்க மீனில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. அது ஒரு பத்திய மீனே சொல்லுவாங்க. சித்த மருத்துவ முறைப்படி இதை தொடர்ந்து சாப்பிட்டு வர்றவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் கூட உடல்நிலை சீராகிடும், அவங்க அந்த மனநல பாதிப்புலேருந்து விடுபட்டுருவாங்கன்ற இதை ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்திங்கன்னா வீக்கம், உடம்புல அங்கங்கே சதப்பிடிப்பு, நீர் கட்டியால் வீக்கம், அந்த வீக்கம்லாம் வந்ததுன்னா அது கூட இதில் குணமாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த திருக்க மீன் 65 பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் போவோம், திருக்க மீனை பர்ச்சேஸ் பண்ணுவோம். வாங்க. இதுதான் அந்த திருக்க மீன். மார்க்கெட்டில் வாங்க பார்த்துருப்பீங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி இப்போ நம்ம 65 பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்ப்போம். 65 மசாலா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ நீங்கள் அந்த பிராண்டு வாங்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, மிளகு, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, ஆயில் சேர்த்து அதை பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை நசுக்கி இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இஞ்சி பூண்டை கூடிய மிளகு, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்க மீனை நான் நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம இந்த இஞ்சி பூண்டு மிளகு நசுக்கணும் இல்லையா, அதை ஆட் பண்ணி கூட இந்த 65 மசாலா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகம் தேவையில்லை. தேவையான அளவு சால்ட்டு வந்து இந்த 65 மசாலாலே இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மீன் கொஞ்சம் இழுக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பிசைங்க, அப்படி நல்லா கலக்கணும். இப்போ இதை இந்த பக்குவத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊறணும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயை காயட்டும், நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 65 எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சி போச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் ஆட் பண்ணணும். அதை முதல்ல பண்ணக்கூடாது. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும். ரொம்ப போட வேணாம், சும்மா கொஞ்சம் போதும். கொஞ்சம் தண்ணி எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் மாவும் அதிகமாக போடாதீங்க. கொஞ்சம் மசாலா எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெயில் நம்ம கொஞ்சம் கறக்கலாம். அந்த பக்கம் வெந்துருச்சு. இப்போ இது நம்ம திருப்பி போட்டு வரலாம். பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் அந்த மசாலாலாம் கீழே எண்ணெயில் உதிராமல் அப்படியே மீன்லேயே இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நமக்கு
முறுமுறுன்னு இருக்கும், கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை மேலே போட்டுக்குங்க, இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம இதை எடுத்துடலாம். திருக்க மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மருத்துவ குணமுள்ள மீன் இது. நம்ம இதுலேயே நம்ம இன்னும் மருத்துவ குணம் சேர்த்துருக்கோம். இஞ்சி, பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். திருக்க மீன் 65 இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.